பிரியமானவர்களே, கடந்த சில நாட்களாக ஆண்டவருடைய சுபாவங்களை குறித்து ஆவியின் கனிகள் என்ற பெயரில் நம்ம தியானித்து கொண்டிருக்கோம். கலாத்தியர் 5:22-23 மறுபடியும் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இந்த 9 சுபாவங்களும் நாம் ஆண்டவரோடு இணைக்கப்பட்டதின் அடையாளமாய் நமக்குள்ளே அது கொஞ்சம் கொஞ்சமாய் வளர்ந்து வர வேண்டும். அப்படி பரிசுத்த ஆவியானவருக்குள்ளாக இந்த தெய்வீக சுபாவங்கள் நமக்குள்ளே வர வேண்டுமானால் ஆவியானவருக்குள் நம்மை உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவியானவருக்குள் நம் ஜெபம் நிறைந்த ஒரு வாழ்க்கை, எப்போதும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்ட அந்த அனுபவத்தோடு நாம் வாழ வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்திலே இதனால் காலை வேளையிலே நாம் ஜெபிப்போமா? ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை முழுமையாய் அர்ப்பணிப்போமா? இருக்கிற இடங்களில் ஆண்டவரே, உம்முடைய சுபாவங்கள் எனக்குள்ள வளரணும். நான் ரட்சிக்கப்பட்டது உண்மையானால், மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்தது உண்மையானால், பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்ட அனுபவம் உள்ளது, அந்த அனுபவம் எனக்கு உண்மையாக இருந்திருக்குமானால் ஒவ்வொரு நாளும் என் சுபாவங்களிலே மாற்றங்கள் உண்டாயிட்டே இருக்கணுமே ஆண்டவரே. ஆனால் இன்னும் எனக்கு இந்த பழைய குணங்கள் போகலை. என்ன தவறு ஆண்டவரே? இருக்கிற இடங்களிலே கண்களை மூடி ஜெபிப்பீங்களா? உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. கண்மலையை பிளந்து வனாந்தரத்திலே கர்த்தாவே உம் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. கண்மலையை பிளந்து வனாந்தரத்திலே கர்த்தாவே உம் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும், பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும் தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. ஊற்று தண்ணீரே எங்கள் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் இப்பொழுது இறங்கி வருகிறபடியினால் உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த சமூக வலைதளங்கள் மூலமாய் உலகின் எப்பகுதியிலே இருந்து ஆண்டவரே இப்பொழுது ஜெபிக்கிற ஒவ்வொருவர் மேலும் ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை ஆண்டவரே ஒரு நதியை போல இறங்கி உம்முடைய பிள்ளைகளாகி எங்களை நிரப்புவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஐயா. ஆவியின் கனிகள் என்று அழைக்கப்படுகிற 9 சுபாவங்கள் எங்களிலே உருவாகும்படிக்கு ஆண்டவரே உமக்கு நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமைகளை நிரப்புகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஓ தேங்க் யூ லார்ட். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஒவ்வொருவருக்குள்ளும் உடைய வல்லமை வரட்டும். ஆசீர்வதியும், காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. பிரியமானவர்களே, இந்த தொடர்ந்த இந்த தொடர் செய்திகள், இந்த தியானங்களிலே உங்களுக்கு ஏதாவது கேள்விகள், சந்தேகங்கள் இருந்தால் எங்களோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். திரையில் காண்கிற என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் என்னோடு தொடர்பு கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.